பார்ப்பீங்க. ப்ரெட் இல்லாமல் தான் போட போகிறோம். ஆனால் பன்னு வச்சு, ப்ரெட்டுக்கு பதிலாக பண்ணை வச்சு ட்ரை பண்ணி பார்ப்போமே எப்படி இருக்குன்னு. சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லலாம். வாங்க போகலாமா? போகலாம் வாங்க. இதெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு தேவையான பொருள் இவ்வளோதாங்க. இவ்வளோ நான் இதை வச்சு சரி கேட்பீங்க. இல்லை மசாலாலாம் போடணும், ஆனால் நான் நடுவில் காட்டுறேன் வாங்க. இப்போ இதை செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம ஆம்லேட் போடுவோம்ல, அந்த மாதிரி இந்த ஒரு முட்டை வச்சு போடலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு இது பூவு அந்த மாதிரி ஒரு பிரெட் ஆம்லேட்டுக்கு முட்டை உடையும் போது லைட்டாக கீழே ஊற்றி திட்டுவாங்க வீட்டில், தெரியாது கூட்டு ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து மசாலாலாம் போடணும். என்னென்ன மசாலா போடணும்னு எடுத்து வச்சுட்டு அப்புறம் இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மசாலா கொட்டை. இப்போ நம்ம எங்கே போகிறோம்? மசாலா கொட்டை. டோரா பூச்சி மாதிரி பண்ணுகிறேன். இந்த மசாலா போடணும். நமக்கு உப்பு போட்டுக்கணும் தேவையான அளவு, கொஞ்சோண்டு போட்டுக்கிறேன். அப்புறமா இந்த தனி மிளகாத்தூள், அப்படி இல்லைன்னா சிக்கன் மசாலா தூள் வந்துட்டு. இப்போ நம்ம ஆம்லேட்டுக்கு அடுப்பு பற்ற வைக்கணும். வெடிக்கணும் ஊற்றிடலாம். எத்தனை இப்போ நம்ம இதில் என்ன பண்ணணும்னு பார்த்துடலாம் வாங்க. இந்த மாதிரி ப்ரெட்டு எடுத்துருக்கோம்ல, சர்க்கரை எடுத்து மைல்ட்டாக அப்படி மேலே அப்புறம் மேலே போட்டு விடணும். ப்ரெட்டு மேலே போடணும். இந்த மாதிரி சர்க்கரை ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா அதில் நம்ம ஃபோட்டோ எடுக்க போகிறோம். ரெடி ஆகிவிட்டது. வெற்றிகரமாக முடித்து விட்டோம்.